தவறி பெய்த கனமழையால் பாதிக்கப்பட்ட சம்பா பயிர்களுக்கு நிவாரணம் வழங்கக் கோரி சேமங்கலம் பகுதி விவசாயிகள் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மனு அளித்து நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த 2024-25 ஆண்டு சம்பா பயிர்கள் பருவம் தவறி பெய்த கனமழையில் பாதிக்கப்பட்டது. கணக்கெடுப்பு செய்து இதுவரை நிவாரணம் வழங்கவில்லை என்று குற்றம் சாட்டி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு 10 கோடி ரூபாய்க்கு மேல் நிவாரண தொகை அரசு ஒதுக்கீடு செய்தது. ஆனால் விவசாயிகளுக்கு இதுவரை பணம் வந்து சேரவில்லை. இந்த நிலையில் செம்பனார்கோவில் ஒன்றியத்திற்கு உட்பட்ட சேமங்கலம் கிராம விவசாயிகள் நிவாரணம் வழங்க கோரி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மனு அளித்து கோரிக்கை விடுத்துள்ளனர். அதிகாரிகள் இதுவரை தங்கள் வங்கிக் கணக்கில் நிவாரணத் தொகை வரவு வைக்கவில்லை என்றும், குறுவை பருவம் நெல் அறுவடை செய்து அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல்லை கொட்டி வைத்துள்ள நிலையில் தற்போது பெய்து வரும் மழையில் நனைந்து சேதமடைந்துள்ளதாகவும், உடனடியாக அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை திறந்து விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் உளுந்து பயிர் முற்றிலும் பருவம் தவறி பெய்த மழையில் சேதமடைந்த நிலையில் விவசாயிகள் காப்பீடு செய்திருந்தும் பயனில்லை என்று விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். உடனடியாக தங்கள் பிரச்சனைகளை சரி செய்து தர வேண்டும் என்று விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். போன வருஷம் பருவம் தப்பி பெஞ்ச 2024-25 மழையில சம்பா அடியோடு எல்லாம் தண்ணியில மறிக்கி விவசாயமே வீணா போய் விவசாயி ரொம்ப வேதனைக்குள்ளாயிட்டாங்க. மாவட்ட ஆட்சியர், டிஆர்ஓ, எஸ்ஓ, ஏஓ எல்லாரும் வந்து பார்த்து இதுக்கு உடனடியாக நாங்கள் நிவாரணம் கொடுக்குறோன்னு சொன்னாங்க. அந்த பணம் சம்பந்தமா போய் ஏடி, ஏஓ எல்லாரையும் பார்த்தோம். அந்த அமௌண்ட் வந்து போச்சு, நீங்கள் போய் மாவட்ட ஆட்சியர்கிட்ட சொல்லி அந்த பணத்தை ரிலீஸ் பண்ண சொல்லுங்க, உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைப்போன்னு சொன்னாங்க. அதை வந்து ஐயா கிட்ட மனுவாக கொடுத்தோம். அவங்க உடனே ஒரு 5 நாளுக்குள்ள உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் ஏறுறதுக்கு ஆவணம் செய்கிறேன்னு மாவட்ட ஆட்சியர் சொன்னாங்க. ரெண்டாவது, எங்கள் பஞ்சாயத்தில் இது வரையும் டிபிசி இன்னும் ஓப்பன் ஆகவே இல்லை. தோ ஆயிடும் சொல்கிறாங்க. நெல்லெல்லாம் கொண்டாந்து கொட்டி இருக்கு, மழையில் நனைஞ்சிருக்கு. அதுக்கும் ஒன்றுமே இது வரையும் நடவடிக்கை இல்லை. ரெண்டாவது, பயிர் ஒன்று விரைச்சோம். அதே வருஷத்தில் இந்த வருஷத்தில் அதுவும் மழை பெஞ்சு சுத்தமாக போயிட்டுது. விஓ எல்லாம் வந்து கணக்கு எடுத்தாங்க. அதுக்கும் பயிர் காப்பீடுக்கு பணமும் கட்டணும். அதுவும் இது வரலையும் எங்களுக்கு எந்த இதுவும் சேரவும் இல்லை. இப்போ ஒரு வாரத்துல பெஞ்ச மழையில சார் இந்த குறுவை பயிர் எல்லாம் தண்ணியில கிடக்கு. அதையும் எழுதி ஐயா கிட்ட கொடுத்துருக்கோம். அதுக்கு ஆவணம் செய்யும்படி சாமங்கலம் பஞ்சாயத்து விவசாய சார்பாக தாய்மூலம் கேட்டுக்கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.